அம்மா ஆலயம் தேடி வராங்க. உன் கோவில் ஆலயம்மா என்ன ஃபங்க்ஷன் நடக்குது? ஃபங்க்ஷன் அம்மனோட ஃபங்க்ஷன். அதான் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. இப்போ கரகத்தை சிங்காச்சி வச்சாச்சு, அம்மனை பண்ணிச்சு, காப்பு கட்டி அதுக்கு பிற்பாடு கரகம் விட்டுருவோம். கோயிலில் போய் தான் கூழ் ஊற்றி அப்புறம் அக்னி தீ மருவியா. சரி. இப்போ ஹாய் சொல்லு. இப்போ ஹாய் சொல்லு. யூடியூப் சேனல் நேம் கேக்குறா. யாரு? செங்கை வாசி. தலைவரா ஓரமா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல எல்லாரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூழ் பிடிக்காதா? அப்போ உனக்கு தான் ஃபர்ஸ்ட் இங்கே பேர். கூழ் பிடிக்காதா உனக்கு? கூழ் பிடிக்கும். கூழ் பிடிக்கல. அந்த குடிச்சு காமி. ஜிம் படிடா, ஜிம் படி. ஆம்ஸ் பாத்தியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் செங்கை வாசி vlogs. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வந்து எல்லா ஊர்லேயும் வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணிட்டுருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தா எங்கள் ஊரில் வந்து ஆடி மாதம் திருவிழா வந்து நடந்துட்டுருக்கு. அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்ற போகிறாங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கங்கை அம்மன் கோயிலில் இருக்கேன். வயலூர் காரத்திட்டு கிராமம் கல்பாக்கத்தில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கங்கை அம்மன் கோயிலில் வந்து நம்ம பால் குடம் எடுக்கிறதுக்காக உள்ளே அந்த இதெல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதை முடிச்சுட்டு நம்ம வந்து தேசமுத்து மாரியம்மன் கோயிலுக்கு போயிடுவோம். அங்கே தான் வந்து இன்றைக்கி வந்து ஆடி மாதம் இன்றைக்கி வந்து கூழ் ஊற்ற போகிறாங்க. திருவிழா நடக்க போகுது. ஆமாப்பா. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால் குடம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. உள்ளே எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதை முடிச்சுட்டு அப்படியே கங்கைக்கு நம்ம பின்னாடி போயிட்டு கங்கை கரையில் வந்து கலசெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு திரும்ப அங்கே அம்மனை வந்து வர்ணிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு வீட்டில் பார்க்க போகிறோம். வாங்க. பால் குடம் எடுக்க போறியா? பால் குடம் எடுக்க போறா? ஆடி மாதம் 2வது வாரம் பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றுவாங்க நம்ம ஊரில் வழக்கமாகவே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள்ள பம்பை சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன். பம்பை அடித்து இப்படிலாம் வர்ணிக்கிறாங்க அப்படின்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஊரில் வந்து எத்தனாவது வாரம் கூழ் ஊற்றுவீங்க அப்படின்றத மறக்காம கீழே சில எல்லாருக்கும் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சுவாரஸ்யமான சில சம்பவங்கள்லாம் நடக்கும் மக்களே. அதனால் வீட்டில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஆடி மாதம் 2வது வாரம் கிழமை திருவிழா, காப்பு, பூமிதி விழா. விழாவை முன்னிட்டு காலை கொலுவில பாலுக்கு பால் அபிஷேகம். பால் ஆலயம்மா அபிஷேகம்மா.
காலை குழுவில உன்னுடைய பக்தர்களுடைய அத்தனையும் ஒருமிக்க சேர்ந்து உங்க அக்கா தங்க 5-2-7 பேரும் ஒருமிக்க சேர்ந்து பூஜைக்கு சொந்தக்காரி உன் பேரை வச்சிருக்கிறோம். இந்த ஆலயத்துல இந்த கொண்டபடி மேல வந்திருக்கு யாருமா? அண்ணா கோவிந்தா. தேசமுத்து மகமாரி. அம்மா இந்த பூஜையில தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்கும், அறிஞ்சிருக்கும், அறியாம இருக்கும், எல்லாம் நீ பொறுத்து கொண்டு இந்த பூஜையை நீ ஏத்துக்கணும்மா. அம்மா நீ வந்திருக்கு யாரு? ரெண்டோர் வார்த்தை இது நீ வந்திருக்கு யாருன்னு மட்டும் சொன்னா போதும். இந்த தேசமுத்த மகமாரி அம்மனுக்கு கால கொலுவில பாலாபிஷேகம் செய்ய போறோம். அதனால உனக்கு சந்தோஷமா பக்கத்துடையா இருப்பியா? இந்த 2 வாரத்துக்கு மேல அண்ணன் நானா இருக்க மாட்டேன். அதாவது உனக்கு நீங்க அகோரம் படித்தவோ நாங்க வந்து இந்த அம்மாளுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க செய்யப்போம். உன் பூஜை வேற. பக்கத்துணையா இருந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து மக்களை காக்க தான் கேட்குறான். இல்லைம்மா கோவப்படாதுண்ணா, கூடாது. கோவப்படாத. நான் எவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன். மறந்து சொல்லு தாய் நீ காக்குறீங்க, மக்களை காக்குறீங்க. போகிறோமா? திருப்தியான பூஜை தானே செய்யலாமா? அம்மா வயிடுமா அப்படியே பாம்பு கடிச்சதுன்னா பலவித மருந்து உண்டு. வேம்பு கடிச்சதுன்னா வேற மருந்து கிடையாது. கொஞ்ச போல கரும்பு செய்யவனா இருந்தாலும் தாய ஒரு பழிக்கிறாங்க. இந்த
கலையும் வராது. எங்க அம்மாவுக்கு ஒரு வயசுக்கு சோறும் கிடைக்காது. சோதனைக்காரி அம்மா தேசமுத்து, நீ வல்லாளக்காரி அம்மா வழக்காரி தேசமுத்து, நீலி அம்மா ஒரு போர்க்காலத்து வெண்ணத்தாய், உடைத்தவளா ஒரு கரையோர வெண்ணவளா. எங்க அம்மா பேர் பட்டுங்க உலகத்துல உங்களுக்கு உச்சியில அம்மா பார்வதி எதனால நான்கு அவதாரம் எங்க அம்மா சக்தி ஒருவேளை சமயம் 10000 அந்த உருவத்தில இப்ப இன்னைக்கெல்லாம் ஒரு இவர்ல பெண்ணா இருக்காங்க. ராய்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க? எல்லை கரிகாரியா இருப்பாங்க. பிளந்தினர் ஆட்சி அப்பா பகல் பார்த்த பார்வதியா, எங்க அம்மா இரவுக்கெல்லாம் ராட்சாதியா. இந்த அவதாரத்துல தேசமுத்து மகமாரியாக இந்த காலத்து தேவதாசனத்துல கோவில் அமைத்து அம்மா இங்க இருக்காங்க. சக்தி ஓரத்தி அம்மாங்க ஆனந்தம் பெண் பிறந்து எங்க அம்மா ஆலயம் தேடி வராங்க. உன் கோவில் ஆலயம்மா அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து ஆத்தங்கரைக்கு போகலாம். ஆத்தங்கரையில் தான் வந்து கரகம் ஜோடிச்சு எடுத்துகிட்டு வரணும். நம்ம ஆல்ரெடி அங்கே வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்பாங்க. நம்ம தான் இப்போ கொஞ்சம் லேட்டாக போயிட்டுருக்கோம். இங்கே உள்ள அம்மனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் லேட்டாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. அங்கேருந்து கிரகம் ஜோடித்த உடனே இங்கே வந்து நம்ம கூழ் ஊற்ற வேண்டியது தான். வாங்க கடைன்னு போகலாம். வாயலூர் காரத்திட்டு கிராமத்தில் நம்ம இருக்கோம், கல்பாக்கத்தில். இந்த ஊரில் வந்து யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்ன சாப்பிட்றீங்க? 105 ரூபா. என்ன வாங்குறீங்க? ஃபோட்டோ எடுத்து போட்டுறேன். எடுத்துட்டேன் ஆல்ரெடி. உங்க காலைல வந்தாலும் கங்காமேன் கோயில் நம்ம பின்னாடி தான் நம்ம போனோம். இங்கே பாருங்கள் ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது. அந்த பக்கம் ரூட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அதில் போகலாம். சாரி கைஸ், அந்த பக்கம் வழி இருக்குது. நான் தான் லூஸ் மாரி தனியாக இந்த வழியில் வந்துட்டேன். அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக முள் கிரிஞ்சல். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் 2வது வாரம் வந்து கூழ் ஊற்றுறாங்க. உங்கள் கோயிலில் எத்தனாவது வாரம் கூழ் ஊற்றுவீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எத்தனாவது வாரம் ஆடி மாதத்துக்கான கூழ் ஊற்றுவீங்கன்றதை கமெண்ட்ஸுக்குள்ள மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வந்தாச்சுங்க, வெங்கை கரைக்கு வந்தாச்சு நம்ம.
ஆத்தங்கார ஓரத்தில் இருக்கோம் நம்ம. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆறு. இப்போ வந்து தண்ணி இங்கே போல, அதனால் இப்படி உங்களுக்கு காஞ்சி போய் காமிக்குது. ஆத்தங்கரையில் இருக்கோம் மக்களே, தண்ணி இப்போ இல்லை. ஹாய் டியூட், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாமி வரலனாலும் பரவாயில்ல, கோயிந்தா போட்டு டக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் பொட்டு வச்சு விட்றாங்க. ஹாய் ஒரு பையன் அது மாதிரி ஆய போறான். சின்ன பசங்க பட்டம் போட்டு பஞ்சாயத்துல என்னவோ பணி அனுப்பாட்டுமா நல்லா மூஞ்சியா சூப்பராக இருக்கு. சொல்லுங்க என்ன நடக்குதுங்க? என்ன ஃபங்க்ஷன் நடக்குது? ஃபங்க்ஷன் அம்மனோட ஃபங்க்ஷன். அதான் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. இப்போ கரகத்தை சிங்காச்சி வச்சாச்சு, அம்மனை பண்ணிச்சு, காப்பு கட்டி அதுக்கு பிற்பாடு கரகம் விட்டுருவோம். கோயிலில் போய் தான் கூழ் ஊற்றி அப்புறம் அக்னி தீ மருவியா. சரி என்ன பேசணுமா? சொல்லுங்க. சொல்லுறது தான் நீங்கள் பேசலாம். அதுதான் சொல்கிறேன். இருக்குது கேளு. நான் 501 ரூபாய்க்கு சொன்னேன், அவங்க 1001 ரூபாய் வச்சுக்கிறாங்க. நான் கம்மியாக வைமான்னு சொன்னேன். நான் கஷ்டமாக இருக்குதுமா அதிகமாக வச்சுட்டாங்க. அவங்க 1001 ரூபாய் வச்சுட்டாங்க. நான் கேட்டேன் 501 தான் கேட்டேன். கூட இதே கூட வருமா? இதே அதுரா நீங்கள் மேலே மீண்டும் பேசியிருந்தா அவங்க பொருளை மாட்டுங்க. நேரம் கணக்கு டைம் ஆச்சு. எப்படி அப்படின்னா கூட 1 மணி நேரம் ஆகும். அது வந்துட்டாரா? கடை வட்டுறது வந்துட்டாராமா? இப்போ ஹாய் சொல்லு. இப்போ ஹாய் சொல்லு. சூப்பரா சுந்தரி. யூடியூப் சேனல் நேம் கேட்கா. யாரு? செங்கை வாசி. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல எல்லாரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏ வா பேசலாம். போட்டோ ஜாஸ்தியா போட்டோ வரமா இது எப்படி எனக்கு போட்டு அதே போல உனக்கு வெய்மா பொட்டு வச்சுக்கலாம், கூசப்படக்கூடாதுமா. பொண்ணு கழுத்து பொட்டு தெரிஞ்சுக்கா. அண்ணாட வைக்க போட்டுக்கலாம்.
வா எங்கூட மறுபடியும் அங்கே இருக்கிறாரு அவர் பாரிஸில் அவர் 8 மணி வாங்கினோம் அவர் எங்கள் மறுபடியும் கூட 8 வாங்கினோம் சரி சூப்பரா ஆலகால விசத்தினி அள்ளி அமதாய் உண்ட மெய்யனே செங்கமல தொய்யனே எங்களது என்ன ஊரணனை 14 திங்கள் சேரும் பொருந்தி அரண்மன் 8 சேரும் கரிமுகம் போல் மேனி சேரும் கருணிச்சேரும் பஞ்சாட்சரங்கள் வந்து வாழும் லட்சுமியோடு 8 சேரும் முகம் போல் இருக்கும் ஆயானே எங்கள் அப்பன் அன்புடனே கருடவாகனம் இதிலேறி வந்த மண்டலம் தண்ணில கண்கந்தலை மற்றும் ஓட்டையும் தந்திர சூரிய மற்றும் சத்தாரி பகையும் கலந்து பிறந்தோடும் அம்மா கர்மமா பிடிகள் இல்லாமல் கண்டவுடன் தந்திடுமே முதலாய் வரும் பண்டு பழி பாபமும் இனிமேல் ஒரு வினைகளும் செல்வாய் தன்னைமுக விட்டு வாழ்வா தங்க மலர் நாத கங்க குருவானே திங்க அகந்த பரிபூரணமே உமையால் பாதம் அப்புறம் தெரித்தது ஒரு ஐயர் பாதம் மிகப்பெரிய சொருபமல்லா நின்றோர் பாதம் தந்தை என் குருநாத பாதம் போதித்த அம்மா கலைவாணியின் பாதம் உலகம் வச்சிடும் ஐங்கள் அம்பாள் தேசமுத்து நீ அழகு மேல நின்னா எனக்கு 3.25 நாள் ஒரு கனியை கொடுத்து ஆமா இது வெந்து வாடா அப்படின்னு ஒரு கனி கொடுத்தா போதும் உன் ஆர்ப்பாட்டம் ஆடக்கூடியது அதெல்லாம் இல்ல அதுங்க பிடிக்க வேணா அழகு மேல எனக்கு ஒரு குறி எந்த குறையும் வராது எந்த ஆபத்து சாபத்து வராது நான் கட்டி காப்பாத்தி கொடுக்குறேன் பிடிப்பா இதுவரைக்கும் இந்த தாய் கங்கா நதியில இந்த அமர்ந்து மக்களுக்கு ஒரு இன்னல் இல்லாம கட்டி காப்பது மிக்க மகிழ்ச்சி. இது வரைக்கும் ஆபத்து வர விட்டு இருக்கணும் கால பெண் வைக்க மாட்டேன். நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த போதிலும் கொண்டு மனம் போட்டு தாய் எங்களுக்கு கொஞ்சம் ஆபத்து சாபத்து வராது கட்டி காப்பாத்தி கொடுக்கும். வேணும் காடேரி மேஞ்சி வருவேனம்மா காடேரி மேஞ்சி வருவோம் அம்மா நீ கருணாக குட்டியா ஒரு செடியாரி மேஞ்சி வருவோம்மா ஒரு சென்னாக குட்டியா வடிவெடுத்து என் பத்தினியால் ஆடி வாரா ஓரடி புத்தியில் உள்ளோ எம்மா நீரடி நாகம்மா புத்தியில் உள்ள 3 தலை நாகும்மா
அப்படி நாகம்மா வடிவெடுத்து அழகி வந்திடம்மா புத்தானல்லோ அப்படி பாம்பு கடிச்சதுன்னா பலவித மருந்து உண்டு. வேம்பு கடிச்சதுன்னா ஐயம்மா வேற மருந்து இல்ல. நாகவல்லியே நீ தற்காருக்கு வேலையம்மா. அக்கால் தங்கையார் 5 2 7 பேர் உறவாடியம்மா. ஒரு குளத்தில் நீராடி நீர் குளித்திய நாகவல்லி நின்று தர்மம் செய்வாள. காஞ்ச நடை அழகியம்மா சந்தன போட்டு காரி, இந்த நடை அழகியம்மா நீ குங்குமம் போட்டு காரி. என் தாயார நாகவல்லியே என் தற்கார் எம்மா நீ பாப்பா நல்லோ எம்மா. அப்படி உன் உருவம் பலவாறு, சமயம் பலவாறு, சாஸ்திரம் பலவாறு, உன் அவதாரம் பலவாறு. தாயை குழந்தை முடி மேல இந்த கங்கா நதியில பொற்கரகம் வைத்து நாங்கள் அழைக்கும் நேரத்துல குழந்தை முடி மேல வந்தது யாரம்மா? நான் வந்திருக்கக்கூடிய நாகக்கன்னி. அதாவது நாகக்கன்னி, நாகவல்லி, நாகாத்தம்மா பலவாறு இருக்குது. இப்ப விபரமா கேட்டுக்கினியா? நாகக்கன்னி. அப்படி இந்த யதாசனத்துல அமர்ந்து இந்த மக்களுக்காக வரம் கொடுக்கணும். அதாவது தாய்க்காக தேசமுத்து மகமாரி அம்மனுக்கு கோட்டாங்கஞ்சி கூழ் ஊத்த போறோம். இருந்து இந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பா இருப்பியா? யாரு ஒருவருக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. சந்தோஷமா பலமாகவும் பாதுகாப்பு துணையா. இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நாங்க இந்நேரம் எதிர்பார்க்கிறோம். யாரு நீங்க கேட்டேன்னா அது யாருன்னு கேட்க சொன்னீங்க? நான் தான் சொன்னேன். இப்போ நான் இந்நேரம் வரைக்கும் இருந்த சாமிலாம் என்ன கேட்டு வந்தேன்? வரும்போது யார் பேரை கூப்பிட்டு வரணும்? கோவிந்தா கோவிந்தா இருங்க, அவன் போடுவாங்க. நீங்க கோவிந்தா போடுறது தான் போடணுமா? கோவிந்தா சரியம்மா சரியம்மா. அங்க கேட்டது வேறும். கங்கா நதி கேட்கணும். சரி நீதான் ஒழுங்கு. மணி 4 பூ ஊத்துருமா? 5 மணிக்கா போய் பூ ஊத்துவா? எப்போ ஊத்த போறா? மணி 3 மணி. கேளுப்பா மணி அம்மையே பார்வதாயனம்மா கோடி நாமம்மா உன்னையே நம்பினேன் பாதம் போற்றி செய்வேன். யாரை நினைப்பேன் அவர் பாதம் போற்றி செய்வேன். தாயி இந்த கங்கா நதி ஓரத்துல குழந்தை முடி மேல பகவானுடைய பேரை சொல்லி கோவிந்தான் வந்த தாய் யாருமா? தேசமுத்துமாரி. பலவிதமான மண்ணாங்கட்டி ஊளமுக்கம் புளியாங்கோட்டைன்னு வச்சுல உங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் பேர் உண்டு. இது பேர் ராஜா,
இந்த ராணி அப்பதான் கத்தி உரத்தி சமையல் உங்களுடைய அவருக்கு நாங்க எங்களால கணக்கெடுக்க முடியாது. ஆமா. எந்த முடி மேல எங்க இருந்து வந்தாலும் இதோ தாயாக இருக்கும்படியான அம்மனுக்காக தேசமுத்துமாரிக்கு நாங்க ஒரு கொட்டாங்கஞ்சி கூழ் ஊத்த போறோம். உங்களுக்கு சம்மதமா? சந்தோஷமா? சொல்லுமா பூலாம் ஒரு காட்டி கொடுத்தாங்க. புது விஷயம் பாரு தனி அந்த ஒரு மரம் எதுக்கு இருக்குது? உனக்கு புதுசா குத்துக்குது. கட்டி வெட்டி சுமக்கும் எனது கால கணக்கு கொடுத்து விடு. வெல்கம் டு செங்கைவாசி. கேக்குறான் பாரு உன் வீட்டுக்காரன். கோழி வச்சு என்ன பண்ணிக்கிறா? கோழி வச்சு என்ன பண்ணிக்கிறா? வெட்டி சாப்பிட்டுருவதானா? இதெல்லாம் பதி வயிற்றுடா டேய், பதி வயிற்று. ஆன்லைன் மக்களை கூழ் வாங்கியாச்சு. யாருக்கெல்லாம் கூழ் பிடிக்கட்டுறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கூழ் பிடிக்காதுன்னா அப்போ உனக்கு தான் ஃபஸ்ட்டு இங்கே போயிரு. கூழ் பிடிக்காதா உனக்கு? கூழ் பிடிக்கல. அந்த குடிச்சு காமி மாட்டிக்கினியா? உங்க யூடியூப் சேனல் பேர் என்ன? நீ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல எல்லாரையும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க சொல்லுங்க. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிவு. மீண்டும் 64 நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from NK. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. cheers. ஓகே ஓகேவா?